ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் இன்னைக்கு ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு அன்புடன் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் கண்டிப்பாக இன்றைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் கோச்சிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கிங்குக்கான டோர்னமெண்ட் முழுக்க முடிஞ்சிடுச்சுங்க. ஜே ஊசோக்கும் ஓபா ஃபேமிலிக்கும் தான் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்க போகுது. இது ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஓபா ஃபேமி ஃபைனல் வரைக்கும் போவார்னு. பட் ஆனால் ஜே ஊசோ வந்தது பல பேருக்கும் ஆச்சரியப்படுத்துகிற விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் இருந்தார், ஃபின் பாலர் இருந்தார், டாலா டாங்கா இருந்தார், சோலோசிகவா இருந்தார். இது எல்லாத்தையுமே தாண்டி ஜே ஊசோ வந்தது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. சரி, இப்போ இந்த மேட்ச்சில் ஒருவேளை ஜே ஊசோ வின் பண்ணால் என்ன ஆகும்? ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப்பை சரண்டர் பண்ணணும். ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு கிங்கெல்லாம் இருக்க முடியாது. ஒரே கிங்கு அது ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால் ஜே ஊசோ வின் பண்ணாலும் அந்த க்ரௌனை ரோமன் ரெயின்ஸுடைய தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் தான் கிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம். ஒருவேளை ஓபா ஃபெமி வெற்றி பெற்றால், இது பொதுவாகவே எல்லாருமே சொல்கிற விஷயந்தான், ஓபா ஃபெமி வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு சில தடைகள் இருக்குது. இப்போ ஜே ஊசி கூட நம்ம ஒரு சில தடைகள் இல்லை, அவளுக்கு சப்போர்ட்டிங்காக த பிளட் லைன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஓபா ஃபெமி வெற்றி பெறணும்னா ஒரு சில தடைகள் இருக்குது. இப்போது ஓபா வெற்றி பெற்றுட்டாருன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு மேட்சை கொடுக்கலாம். அதாவது ஓபாக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா, ரசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது, ப்ராக்குக்கும் அண்டர்டேக்கருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பான மேட்ச்சு. ஓபா டபிள்யூக்கு வந்து சில நாட்கள் தான் ஆச்சு. ஆனால் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற ரசலர் அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா இடத்த டபிள்யூவில் பதிச்சிட்டாரு. அதனால் ஓபா ஃபேமிக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அது ரசல்மேனியா மேட்ச்சுக்கு ஈக்குவலானது. அது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை மேபி இதை ஃபியூச்சருக்காக உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சம்மர் ஸ்லாமை காட்டிலும் ரசல்மேனியாவில் நடத்துனாங்கன்னா டிக்கெட்டை அந்த அளவுக்கு விற்கலாம். இப்போ பிரச்சனை என்னதுன்னா, ஓபா ஃபெமிக்கு ப்ராக் லெஸ்னருக்குமான பகை இன்னும் முடியலை. வாரம் ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னரை சண்டைக்கு இழுத்துட்டே இருக்காரு. இப்போது நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஆனால் இதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதாவது என்னதுன்னா, ப்ராக் லெஸ்னர் கூட இருக்கிற ஸ்டோரியையும் ஓபா ஃபெமி தீர்க்க போகிறாரு. அதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸையும் சேலஞ்ச் பண்ண போகிறாரு. எப்படிப்பா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு கிடச்சிருக்குது. ஓபா ஃபெமி கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற்றுட்டு ரசல்மேனியாவுடைய டே 2ல் சம்மர் ஸ்லாமுடைய டே 2ல் ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் டே 2 நடக்கும். அப்போ டே 1 என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஓபா ஃபெமி வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர். ஏன்னா ப்ரோ, சம்மர் ஸ்லாமில் ரெண்டு மெயின் ஈவெண்ட் விளையாடுற விஷயம்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த கஷ்டமான விஷயத்தையும் ஒரு சில பேர் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. பழைய கேசட்லாம் நம்ம திருப்பி போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், ரோமன் ரெயின்ஸே ரசல்மேனியாவில் ரெண்டு மெயின் ஈவெண்ட் விளையாடி இருக்காரு. அப்போ தான் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட் வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் அதுலேயே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டோரியில் அவர் இருந்திருப்பார். அதனால் ரசல்மேனியா டே 1ல் வெற்றி பெற்றுட்டு ரசல்மேனியா டே 2ல் தோத்தும் போயிருப்பார். சரி, இது ரோமன் ரெயின்ஸோட விஷயம். சம்மர் ஸ்லாமில் நடந்தது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாம்லேயும் நடந்துருக்குது. இப்போது சமீபத்தில் ஆஸ்கா இருக்காங்கல்ல, அவங்க 2021 பார்த்தீங்கன்னா உமன்ஸோடைய ரா உமன் சாம்பியன்ஷிப்புக்காக ரா பிராண்டில் இருக்கிற சாஷா பேங்க்ஸை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் அதே ஸ்மாக்டவுனில் இருக்கிற பெய்லியை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரே நேரத்தில் 2 பிராண்டில் இருக்கிற 2 உமன் சாம்பியன்ஷிப்புக்கும் அவங்க மோதிருப்பாங்க. அதில் ரா உமன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருப்பாங்க, ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப்பில் தோற்று போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததுனால ஓபா ஃபெமியும் கிங்காக மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு எதிராகவும் ப்ராக் லெஸ்னருக்கு எதிராகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு 2 சம்மர் ஸ்லாம் இருக்குல்ல, அதனால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சொல்ல முடியாது. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சர்ப்ரைஸாக நிறைய டைம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த வருடம் இதை சர்ப்ரைஸாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். கரெக்டு தானே? ஏன்னா ஓபா ஃபெமி ஃபியூச்சர் ஆஃப் தி டபிள்யூடபிள்யூ இருக்கிறாரு. அவர் ஒரே நாளில் 2 மெயின் ஈவெண்ட் விளையாடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானே.
நைட் ஆஃப் சாம்பியனில் குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் சிங்கிள்ஸ் மேட்சை வைக்கிறதை தவிர்த்து விட்டு சாமி ஜெயினை ஆட் பண்ணி இது ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் சாமி ஜெயின் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருந்திருப்பார்ல, அப்போ குந்தருடைய கன்னத்திலே அரைஞ்சிருப்பார். அப்போ குந்தருடைய கன்னத்தை பாருங்கள், எம்மா ஒரு சைடே பார்த்தீங்கன்னா ஓலம் போயிருச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறமா பக்காவான ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிருக்கிறாங்க. சாமி ஜெயினோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. என்ன தான் செம்மையாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் தான் டைட்டில் அகைன் ரீட்டைன் பண்ண போகிறாரு. குந்தருக்கு தொடர்ந்து தோல்விகளுக்கு மேலே தோல்வி, மேபி சொல்ல முடியாது. குந்தருக்கும் சாமி ஜெயினுக்கும் சம்மர் ஸ்லாமில் சிங்கிள்ஸாக ஒரு மேட்சாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த மேட்ச்சில் சாமி ஜெயினை ஆட் பண்ணதுக்கான காரணம் சாமி ஜெயினுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பகை இருக்குது அப்படிங்கிறத தாண்டிலும் நடந்த இடம். ஏன்னா இப்போ நடக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் சவுதி அரேபியாவில் டபிள்யூ நடத்துகிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சவுதி அரேபியா வந்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரி. வழக்கமாகவே அவங்க சாமி ஜெயினுக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைப்பாங்க, ஏன்னா ஒரு இஸ்லாமிய ரெஸ்லர். அதனால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இந்த தடவையும் சாமி ஜெயினை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் சாமி ஜெயின் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிருக்காரு. எப்போன்னா இப்போ ராயல் ரம்பல் நடந்ததில்ல, அதில் மோதினார். இப்போது இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் நடக்கிற நைட் ஆஃப் சாம்பியனில் மோதினார். ஒரே வருஷத்தில் சவுதி அரேபியாவில் நடக்கிற 2 பேப்பரில் சேம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோதினார் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். சரி, இதில் சாமி ஜெயின் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லை ப்ரோ. ஏன்னா இப்போதைக்கு சாமி ஜெயின் வெற்றி பெற்றால் சம்மர் ஸ்லாம் ஸ்டோரி சொதப்பிடும். அதுக்கும் மேலே சாமி ஜெயினுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்துருச்சு. தொடர்ந்து டபிள்யூ வந்து சாமி ஜெயினுக்கு சாம்பியன்ஷிப்பை மட்டும் கொடுத்துட்ருக்காங்கன்னு. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியன், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், 2 தடவை யுனைடெட் சாம்பியன் சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயர்லி சாம்பியன்ஷிப்பை வென்றுக்கிட்டே இருந்தார். அந்த வெற்றி தான் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கிடுச்சு. என்னப்பா சாமி ஜெயின் வருஷம் சாம்பியன்ஷிப்பை மட்டும் தான் வின் பண்ணிட்டு இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி மற்ற ரெஸ்லர்ஸ்க்கெல்லாம் சான்ஸே கொடுக்க மாட்டேக்காருன்னு. இப்போது அவருக்கு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கொடுத்தா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறது ஒரு பெரிய கனவு. ஒரு காலத்தில் வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கான சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஆனால் இது ராங் டைம். பிகாஸ் இப்போ சாமி ஜெயின் மத்தியில் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த நேரத்தில் அவரை வெற்றி பெற வச்சுட்டாங்கன்னா இது ரொம்ப பெரிய சொதப்பலாயிரும். அந்த சொதப்பில் டபிள்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் வெற்றி பெறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ ஜெயலலிதாக்கள் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டேஷனை எதிர்த்து உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எக்கச்சக்க தடவை மேட்ச் நடந்திருக்குது, அது உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக. இப்போ ஒரு படி கீழே இறங்கி உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. சரி, ஓகே. இந்த மேட்ச்சில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வரலாற்றில் முதலாக யுனைடெட் சாம்பியன்ஷிப் பேப்பர் வியூவில் சண்டை போடுது. நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அதாவது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பேப்பர் வியூஸ் அப்படின்னு நடத்துவாங்கள்ல, அதில் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் ஸ்மாக்டவுனில் மட்டும்தான் டிஃபன் ஆகிருக்குதே தவிர்த்து ஒரு பேப்பரிங்கிறது சாட்டர்டே மெயின் இவெண்ட் கிடையாதுங்க. பேப்பரிங்கிறது ஒரு ராயல் ரம்போ, ரசல்மேனியா, சம்மர் ஸ்லாம், இதெல்லாம் பேப்பரியூ. அதில் ஒரு தடவை கூட டிஃபன் ஆனது கிடையாது. செல்சி கிரீன் 2 தடவை யுனைடெட் சாம்பியனையும், ஜூலியா 2 தடவை யுனைடெட் சாம்பியனையும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செலினா வெகா 1 தடவையும், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டேஷன் ஒரு கைவின் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலி 4 பேர் தான் இந்த டைட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த 4 பேருமே இதுக்கு முன்னாடி பேப்பரியூவில் டைட்டில் டிஃபன் பண்ணதே இல்லை. ஆனால் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பல தடவை பேப்பரியில் டிஃபன் ஆகிருக்குது. ஆனால் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் இது வரைக்கும் டிஃபன் ஆகலை. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நைட் ஆஃப் சாம்பியனில் டிஃபன் ஆகுது. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. சரி காய்ஸ், இன்றைக்கான ரசனிங் செய்களோட தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.